செயலர் மாத்திரம் கிடையாது, சிறந்த அரசியல்வாதி மாத்திரம் கிடையாது. மாமா நிஜாம் சிறந்த ஒரு மனிதர், சிறந்த மனிதர். இவரை மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்றது ஒரே வார்த்தை, மாமா நிஜாம் மாதிரி இருக்குதா இருக்கணும் அப்படி சொன்ன ஒரு வார்த்தையிலே போதும். ஒரு ஒழுக்க சீலர். இங்க இருக்கிற பகுதிக்கு இன்னைக்கு திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில ஏதாவது பிரச்சனை, வெள்ளமா கொரோனா காலமா, ஏழை எளிய மக்கள் தட்ட கதவு, முதல் கதவு அன்புமா நிஜாமுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. பல முறை நான் பார்த்திருக்கேன். நான் அந்த கொரோனா காலங்கள்ல அன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு, அன்னாட கட்சிகளுக்கு 3 வேளை அடுப்பறியிலே கஷ்டம் அவங்களுக்கு. அப்போ அந்த குடும்பங்களுக்கு வீடு விட இவருமே கொடுத்தார். அரிசிகள் மூட்டையா கொடுத்தார். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். நான் கொரோனா காலத்திலேயும் சரி, அதே நேரத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னா சமீபத்தில், அப்ப வெள்ளம் வரும்பொழுது பாளையங்கோட்டையில் இருக்க பல பகுதிகளுக்கு படகுல போய் இவரே போனார். பல இடங்களுக்கு போய் உணவு கொடுத்தார். அதே நேரத்தில் இன்னைக்கு ஜாதி மதங்களை கடந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்லா பழகக்கூடிய ஒரு அன்புமா அவர் நபர் தான் நம்முடைய மாமா நிஜாம் அவர்கள். மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய மாமா நிஜாம். இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, கோயில் ஏதாவது பிரச்சனையா, முதல்ல நிக்கிறது நம்ம அன்பு மாமா நிஜாம் தான். அது மாதிரி ஒரு சிறந்த மனிதர், சிறந்த அரசியல்வாதி, சிறந்த ஒரு மாவட்ட செயலாளர், எல்லா விதத்திலையும் அவரு ஒரு நிறந்த சிறந்த மனிதரா இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இந்த குடும்பத்தை, இந்த ஷோரூம் திறந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புன்னு தானே பாக்குறேன். நான் என்னை கூப்பிட்டு திறந்து வச்சதுக்கு, என்னை கௌரவிச்சதுக்கு நான் அவருக்கு மாத்திரம் கிடையாது, அவருடைய 2 மகன்கள் ஷேக் அகமது, அவருடைய மாப்பிள்ளை அண்ணாவி, அவங்களுடைய குடும்பத்து உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே மாதிரி மாமா ஷேக் மாதிரி தான் அவருடைய பசங்க 2 பேரோட மாப்பிள்ளையும் 3 பேரும் பத்திரவாதத்து தங்கங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சுன்னு சொல்ல முடியாது. மாமா செஞ்ச அந்த புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு கடவுள் அவருக்கு அற்புதமான 2 மகன்கள், ஒரு மருமகனை கொடுத்திருக்கிறார். பல வீடுகளை பார்க்கிறோம். பொருள் இருக்கு, நிறைய வசதி இருக்கும், எல்லா வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு வசதி இருக்கும், செல்வம் இருக்கும். பிள்ளைங்க சரி இருக்க மாட்டாங்க. ஆனா மாமாக்கு இறைவனோட இதுல அவருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அவரு நல்ல சந்தோஷமா இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட தான். நீங்க சத்தம் போட்டாலுமே சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. நல்ல, அதாவது மாமா இப்ப சொல்றாரு, நல்ல மனைவி, நல்ல மனைவின்னு சொல்லி பக்கத்துல சொல்றாரு. வீட்டுக்கு போனா பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மகனை பத்தி சொன்னாரு, மாப்பிள்ளைய பத்தி சொன்னாரு, என்ன பத்தி சொல்ல, வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லிட்டுதான் மாமா இருந்துட்டு மனைவி மனைவி மனைவின்னு சொல்லிட்டு பக்கத்துல சொல்றாரு. அவங்க இல்லாம அக்கா இல்லாம மாமா கிடையாது. அக்கா தான். அக்கா இவ்வளோத்தையும், அதாவது இவ்வளோத்தையும் சாதிச்சிருக்கிறாரு, இவ்வளவு நல்ல பேர் இருக்குன்னா அதுக்கும் அடித்தளை அக்கா தான். அக்கா இல்லாம இந்த குடும்பம் கிடையாது. யார் வீட்டுக்கு போனாலும் அந்த முகமலர்ச்சியோட அவங்களுக்கு ரிசீவ் பண்ணி செஞ்சு கொடுத்து அவ்வளவு ஒரு ரொம்ப சிறப்பான அவங்க மனித இதுதான். எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். மாமாக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மாத்திரம்தான், நீங்க நல்லா இருக்கணும். கட்சிக்காண்டி, மறுபட்சி திமுக காண்டி சொல்லலாம். இங்க இருக்கிற திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிற அந்த 7 ஜனங்க, சாதாரண ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நிக்கிறது நீங்க தான். நீங்க கட்சிக்காக மாத்திரம் கிடையாது, இந்த ஜனங்களுக்காண்டி நீங்க நல்லா இருக்கணும். 100 வருஷம் இருக்கணும். நீங்க இருந்து உங்களுடைய பொது தொண்டு தொடரணும்னு நினைக்கிறேன். நான் அது எனக்கும் உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் பல வருஷம் இருந்து எனக்கு ஒரு வழிகாட்டி, எப்படி அண்ணன் பூமிநாதன் இருக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் எனக்கு வழிகாட்டியா இருந்து, எனக்கு அடுத்து வர காலகட்டங்கள் அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கடமான உங்களுக்கே தெரியும், அரசியலை விரும்பி வந்தவன் நான் கிடையாது. உங்களை போன்ற நபர்கள், சாதாரண கட்சிக்காரங்க, தலைவருக்காண்டி நான் அரசியலுக்கு வந்தவன். இன்னைக்கும் பொறுத்த வரைக்கும் அரசியல் விருப்பத்தோட செய்யறேன், கடமை உணர்ச்சியோட செய்யறேன். நம்முடைய இயக்கத்திற்காக, தொண்டர்களுக்காக, உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுக்காண்டி, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிறீங்களே இந்த கட்சி மறுபடியும் நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும். அந்த